இல்லையா? இப்போ அதாவது ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியில் மக்கள் அடர்த்தியாக இருக்கிற பாராளுமன்ற தொகுதி இருக்குது. அந்த தொகுதிக்கும் மக்கள் தொகை எண்ணிக்கை குறைவாக இருக்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதியில் வெறும் 12-13 லட்சம் வாக்காளர்கள் இருக்கலாம், மக்கள் தொகை இருக்கலாம். அதையே நீங்கள் யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 25 லட்சம் வாக்காளர்கள் மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிநிதியும் எப்படி அவங்களுடைய பணி சுமை கூடுதலாக இருக்கும், மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கலைங்கிறது உங்கள் நியாயமான கேள்வியை ஏட்ட கேட்டீங்க. ஏட்டலாம். அதில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் அண்ணன் கமலஹாசன் சொன்னார் இன்றைக்கி நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தில், அதாவது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்ம பராமரிக்கணும். அப்போ தான் இப்போ அது பாராளுமன்றம் அப்படி தான் நடக்குது. அப்போ மக்கள் தொகை வெறும் 52 கோடி. அப்போ 52 கோடி மக்கள் தொகை இருக்கிற பொழுது 543 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற பொழுது அந்த நாடு அப்போ நம்ம ஏழையாக இருந்தோம், வறுமையில் இருந்தோம், உணவு பஞ்சத்தில் இருந்தோம். 142 கோடி மக்கள் தொகைக்கு இப்போ நம்ம இப்படி இந்தியா உலகத்திலேயே இந்தியா இன்றைக்கி மக்கள் தொகையில் சீனாவையும் பின்னுக்கு தள்ளி நம்ம முன்னாடி வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி இந்தியா வல்லரசை நோக்கி நெருக்கி வந்துட்டோம். எல்லா தடைகளிலிருந்து நம்ம மீண்டு வந்திருக்கிறோம். அதே எண்ணிக்கை அதே 43 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அப்போ அது சரவணையா சொன்னால் சரிதான், அதுக்கு மட்டும் கை தட்டுறாரு. அல்ல அதுதான் இல்லை அதையும் அப்படின்னா பாருங்க, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஐயா அவ்வளவு அறிவுபூர்வமான கருத்துக்களை இப்போ எங்கள் பாலையா சொன்ன மாதிரி அவ்வளவு அறிவுபூர்வமாக சர்வதேச இன்னொருத்தர் சொன்னார், அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரே அளவு தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் மாற்றி அமைக்கலன்னு சொல்றாரு. ஐரோப்பாவை சுட்டி காட்டி சொல்றாங்க மக்கள் தொகை கூடுதல் சர்வதேச அளவில். ஆமா, சர்வதேச அளவில். ஆமா, சர்வதேச அளவில் பல பாராளுமன்றங்களை சுட்டி காட்டியெல்லாம் இன்னைக்கு விவாதம் நடந்துச்சு. அப்படின்னா சர்வதேச அளவில் இந்திய அளவில் பல ஒப்பீடுகளோடு அறிஞர்கள் பெருமக்கள் கூடி 58 கட்சிகளினுடைய தலைவர்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சி 5 பேர் போல சார், 5 பேர் போல சார், அவங்களுக்கு கூட்டணியா போல, நாம் தமிழர் போல, தமிழ் மாநில காங்கிரஸ் போல, புதிய தமிழ் ஒரே அணிதானே பாஜக. இல்ல அதுல கூட இப்ப பாஜக மட்டும் ஐசோலேட் பண்றீங்களேங்கிறது. ஐஜேக கூட நீங்க வந்து இதை ஆதரிச்சாங்கயா. ஐஜேக்கு பாரிவேந்தரையாவோட அவனுடைய பிரதிநிதிகள் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அரசுக்கு துணைப்போம் சொல்றாங்க. பாஜக இருக்கிற எல்லா அமைப்புகளுமே அவங்களை ஆதரிக்கல. பாஜக மட்டும் தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, மாநில உரிமைகளுக்கு எதிராக தொடர்ந்து லெப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பேரும் திமுக தான் உட்கார்ந்து பேசுறேன். கொங்கு இளைஞர் பேரவை அவங்க பார்க்கல. நியாயத்தை நீங்களும் திமுக அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு புதுசா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணுமே, மத்திய அரசு மேல குறை சொல்றதுக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான். முதலமைச்சர் ரூம் போட்டு யோசிச்ச விஷயம் தான் இந்த விஷயம். அவர்கள் நியாயமா பேசுறாங்க. எதுவும் குறையாது அப்படின்னு கருணாராஜன் சார் 2 செய்தி சார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் புதிய தலைமுறைக்கு நேர்காணல் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்சு இதுதான் நம்பர்ஸ்னு ஒதுக்கிட்டாங்கன்னா அதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடவே முடியாது, மத்திய அரசும் நாட முடியாது, மாநில அரசும் நாட முடியாது. இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். முன்னாள் மேற்கு வங்க ஆளுநர் திரு கோபாலகிருஷ்ண காந்தி சொல்றது ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், மக்கள் தொகை நாடு முழுவதும் சமன்படுத்துற வர்ற வரைக்கும் அது 30 வருஷமோ எத்தனை வருஷமோ அதை ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், இதுதான் தீர்வுன்னு அவரும் சொல்றாரு. ஏன் இதுல இருந்து மாறுபட்டு நிக்கணும்னு கேக்குறேன். அவர் பதில் சொல்லட்டும். பாலச்சந்திர சார் எப்படிலாம் புதிய தலைமுறையில பேட்டி கொடுப்பாரு நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். ரொம்ப நேர்மையா பேசுவாரு, நல்லா உண்மையா பேசக்கூடியவன்னு பாக்குறவங்க யாராதான் கருத்து கேக்குறது. கோபாலகிருஷ்ண காந்தியே ஆகாது, பாலச்சந்திரன் ஆகாது, இது கார்த்திக் சாருக்கு தெரியும். சொன்னா மட்டும்தான் இஷ்யூல பேசுவோம். பாலு எப்படி பேசுற இஷ்யூல தானே சார் நான் பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்க 4வது ஆளா கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன கருத்தை சொல்றது சொல்லுங்க. பாலச்சந்திர சார் நீங்க உதாரணம் சொன்னதுக்காக நீங்க புதிய கல்விக் கொள்கையில பாலச்சந்திரன் ஒண்ணு சொல்றாரு, ஐயா பாலகுருசாமி ஒண்ணு சொல்றாரு, நீங்க நான் சொல்றவரை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க, நீங்க சொல்றது நான் எடுத்துக்கணும் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனப்போக்குல கருத்து சொல்றத நம்ம எப்படி பொதுவாக அரசியல் கட்சிவாதிகள் இன்னைக்கு கூட்டத்துக்கு போகாததற்கு காரணத்தை எங்கள் தலைவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு கூட்டத்தில் நீங்க வேணா பீதியை கலப்புறீங்க, வடிவேல் படத்தில் சொல்ற மாதிரி பீதியை கலப்புனீங்கன்னா அடுத்தடுத்து ஒன்னொன்னா மும்மொழி பாருங்க, தமிழ் மொழிக்கு ஆபத்துன்னு ஒரு பீதியை கலப்புனீங்க, அது என்னடா நீ எடுபடாத ஒன்னா இந்த பீதியை கலப்புறீங்க. நான் பாலுசாருக்கு திருப்பி சொல்றேன்,
தமிழகத்துல தொகுதி எண்ணிக்கை குறையக்கூடாது அப்படிங்கிறது உங்க எல்லாருடைய ஆசை எப்படியோ அதுவும் நம்ம ஆசை. ஒண்ணு நீங்க பாருங்க 1952 பாதி தான் சொல்லிருக்கீங்க சார். ப்ளீஸ் சார், பாதி தான் சொல்லிருக்கீங்க. அவர் கேட்டதுல பாதி ஆன்சர் சொல்லு. தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையாதுங்கிறதுக்கு நீங்க உறுதியா நிக்கிறீங்க. சரி சார், அது பாதி ஆன்சர். பாராட்டுகள். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா 5 மாநிலங்களுக்கும் 140 நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை கூட போகுதுன்னு சொல்றாங்க. அது என்ன அப்பாவித்தனமான ஒரு விவாதத்தை தமிழக மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்தி கத்தி தொங்குது லத்தி தொங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சார். 848 சீட்டோ 858 சீட்டோ யாரு போய் எண்ணி பாக்குறாங்க? ரெண்டாவது ஒரு கூட்டுக்குழு கூட்டங்கிறாங்க. எதிர்காலத்துல 100 வருஷம் கழிச்சு இந்த இந்தியன் பார்லிமெண்ட் எப்படி மாறுன்னு தெரியாது. அதுக்கெல்லாம் ஒரு விரிவாக்கமான ஒரு இடங்கள் கிடையாது. ஒரு மாநிலத்துடைய பிரதிநிதிகள் நியாயம் 58 கட்சிகள் சேர்ந்து இருக்காங்க. நியாயமான நியாயம் இல்லைன்னு சொன்னா இப்ப எழுப்ப வேண்டிய நிலை ஏன் வந்தது? அவர் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்காரு பாலு சார். பாட்டாளி மக்கள் கட்சியில கேட்கிறாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க தமிழக அரசு கேட்கிறாங்க. ஆந்திரா மாதிரி பண்ணு, பொறுங்கண்ணே, பீகார் மாதிரி பண்ணு அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு இதுவரைக்கும் நீங்க பதில் சொல்லல. இன்னைக்கு கூட்டுக்குழு கூட்டத்தில் கூட அண்ணா அந்த முடிவை அறிவிச்சதா நல்லா இருக்கும். அவங்க 10% எல்லாருமே வரவேற்று சொல்லி இருக்கோம். அந்த கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு நம்ம தயாரா இல்ல. இம்பேலன்ஸா இருக்காதா? இதே ஆந்திராவுல எடுத்திருக்காங்க. அதை நம்ம இம்பேலன்ஸா இருக்காதா? தொகுதிகள் எண்ணிக்கை இம்பேலன்ஸ் ஆயிடாதா? நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் சார். 1952 494 சீட்டு 36 கோடி பேர் தான் இருக்கும். 62 44 கோடி பேர் தான் இருக்கும். அன்னைக்கு 522 73 543 பேர் ஆயிட்டோம். வெறும் 55 கோடி. இன்னைக்கு 146 கோடியும் அதே தான் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா 543 கோடி எத்தனை பேர்? 55 கோடி இருக்கும் போதே வந்தாச்சு. அதுக்கு பிறகு உயர்த்தி இருக்கிறது கூட நாடு வளர்ந்துருக்குல்ல. அதுக்கு பிறகு உயர்த்தாமையும் 108 கோடி 146 கோடி இருக்குன்னா மக்களுக்கான மற்ற திட்டங்களை வஞ்சிக்கிறது. யூபிக்கு அவ்வளவு கொடுக்குறாங்க. அதை நம்ம பேசக்கூடாது. அண்ணன் சொன்னார் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு 35 லட்சம் டன் அரிசி, இந்த 20 கிலோ 30 கிலோ அரிசி ஏழை மக்கள் கொடுக்குற மாதிரிங்க ஒட்டு மொத்தம் 1 பைசா வாங்காம மத்திய அரசு கொடுக்குது. இதே இது யூபிக்கு இதுக்கே 1 பைசா வாங்காம தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. நான் அப்புறம் இதை சொல்ல விடுவீங்களா நீங்க? 1 பைசா வாங்காம 2 பக்கம் 20 கிலோ 30 கிலோ அரிசி கொடுக்குறாங்கன்னு உண்மையை சொல்றேன். யூபிக்கு 65 லட்சம் டன் அரிசி கொடுக்குறாங்க. ராஜஸ்தானுக்கு 32 லட்சம் டன் அரிசி கொடுக்குறாங்க. ஒரு உணவுப் பொருள் அடிப்படையில் இன்னைக்கு 2646 கிலோமீட்டர் இப்ப ஹைவேஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த ஊர்ல 1450 போட்டிருப்போம். இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் வாழ்க்கை முறையில அந்த மக்களுக்கு அடிப்படை எல்லாம் மத்திய அரசு பாரபட்சம் வேற சார். நீங்க நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைகிறது சொல்லதான் வர்றேன். இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு. இல்ல அது மூலமாக எங்களுடைய பிரதிநிதித்துவமே இல்லாம போயிடுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்தி மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படும். மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்ச பிறகு எல்லா மாநில மொழி பேசக்கூடியவங்களும் அங்க போய் பிரதிநிதித்துவம் இருக்கு. இப்ப இந்தி பேசக்கூடிய மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டும் நாடாளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற போது அது மொழி அடிப்படையில ஒரு பாரபட்சத்தை உண்டு பண்ணணும். இதெல்லாம் அவங்களுடைய அச்சம். நீங்க கற்பனைன்னா அவங்களுக்கு அச்சமா இருக்குல்ல. பயப்படுறவங்களை போய் நீங்க கற்பனை பண்றீங்க. பல முன்னுதாரணங்களை எடுத்துக்குவாங்க. 55 கோடி இருக்கும்போது 543 பேரு, 44 கோடி இருக்கும்போது 522. எவ்வளவு கூடி இருக்கு? மக்கள் தொகை கூடுறதுக்கு பெருசா கூடல. இந்த மாதிரி 300 400 கூடலையே. இப்பவும் இன்னைக்கு இந்தி பேசாத எம்பிக்களே அங்க இல்லையா? நம்மளோட கம்மியா இருக்காங்களா? இப்ப இன்னைக்கு பாரபட்சம் இருக்கா? இன்னைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு என்ன கணக்கு? அரசியல் சீட் அங்க அதிகம் வந்துட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்களோ? அப்ப நம்ம இந்த இண்டி கூட்டணி ஒரு கணக்க தமிழ்நாட்டு மக்களை குழப்பறீங்க. அதான் எங்க குற்றச்சாட்டு. இந்த புள்ளியில இருந்தே பேசும்.